வணக்கம். அபிராமி அந்தாதிய தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று அதனுடைய 8வது பாடலை பார்க்க இருக்கிறோம். அந்த 8வது பாடல் என்னவென்றால், பாச வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுமாறு நாம் வாழ்ந்து பிறவா பெருநெறியை அடைவதற்கு உதவுகின்ற பாடல். பந்த பாசங்கள் அற்றுப்போவதற்கு இந்த பாடல் மிகவும் அருள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த பாடலில் அபிராமி பட்டர் அபிராமியை எவ்வாறெல்லாம் வேண்டுகிறார்? சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி, சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி, நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தால் மலர்த்தாள் என் கருத்தெனவே. என்னுடைய சிந்தையெல்லாம் அபிராமியாகிய நீயே நிறைய பெற்றிருக்கிறாய். நீ எப்படிப்பட்டவள் என்று சொல்கிறார். சுந்தரி மிகவும் அழகானவள். சுந்தரம் என்றால் அழகு. சுந்தரி மிகவும் அழகானவளே. எந்தை துணைவி, இந்த உலகத்துக்கு எல்லாம் தலைவன் அந்த ஆதிசிவன். அந்த ஆதிசிவனின் துணைவி நீ. உலக மக்களுக்கு எல்லாம் தந்தை யார் என்றால் ஆதிசிவன், தாய் யார் என்றால் ஆதிசக்தி. அதைத்தான் சொல்றாரு. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரை எல்லாம் வந்து அறி. பாசத்தொடர் ஏன் சொல்றாரு? நம்ம சிறு பிள்ளைகளாக பிறக்கிறோம். முதல்ல தாய் பாசம், தாய் சொல்லி தந்தை பாசம், உடன்பிறப்புகள் மேல் பாசம், சற்று வளர்ந்த பின்னும் மனைவி மேல் பாசம், மனைவி வந்த பிறகு பிள்ளைகள் மேல் பாசம், பிள்ளைகளுக்கு திருமணமான பிறகு மருமகள் மேல் பாசம், மருமகன் மேல் பாசம், அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பின்னு பேர குழந்தைகள் மேல் பாசம். அதான் என் பாசத்தொடர்னு இதை சொல்றாங்க. அப்படிப்பட்ட பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி. இந்த பந்த பாசங்களின் மேல் என் மனம் செல்லாமல் உன்னிடத்திலேயே என் மனம் செல்லுமாறு நீ பார்த்துக்கொள். எப்பொழுதுமே நாம் தன்பெண்டு தன்பிள்ளை என்பார் சரியான தொன்னை உள்ளம் என்று பாரதிதாசன் சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்தை பற்றியும் நம்முடைய மக்களை பற்றியும் நினைப்பவர்கள் மேலானவர்கள் அல்ல. எப்பொழுதும் இறை சிந்தனையை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் மேலானவர்கள். அதைத்தான் இங்க சொல்ல வரார். என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி. என்னுடைய பாசத்தொடர் நீண்டு கொண்டே போகிறது. சைக்கிள் வாங்குவோம், ஸ்கூட்டர் வாங்க ஆசைப்படுவோம். ஸ்கூட்டர் வாங்குவோம், கார் வாங்க ஆசைப்படுவோம். கார் வாங்குவோம், பெரிய கார் வாங்க ஆசைப்படுவோம். வீடு வாங்குவோம், பங்களா வாங்குவோம், நகைகள் அணிகலன்கள் வாங்குவோம். இப்படி நம்மளுடைய பாசங்கள் பற்றுக்கள் தொடர் வினைகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் எப்பொழுது அபிராமியினுடைய சிந்தனையால் நம் மனதை நிரப்புகிறோமோ அப்பொழுதே வந்து கெட்டு போய்விடும். அந்த பாச வினைகள் கெட்டு போய்விடும். பக்தி நிலையே மேலோங்கும். அதான் சொல்றாரு, என் பாச தொடரையெல்லாம் வந்து அறி. எப்படி அழகா சொல்றார் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் நிறைந்தது. சிந்துர வண்ணத்தினால் குங்குமம் போன்ற சிவந்த நிறத்தை உடையவளே. மகிடன் தலைமேல் அந்தரி. மகிடன் தூய தமிழ்ல மகிடன் எழுதியிருக்காரு. மகிஷன், மகிஷாசுரன். மகிஷாசுரனை வதம் செய்த மகிஷாசுர மர்த்தினியே. இந்த மகிஷாசுரன் இருக்கிறானே, அவன் ரம்பன் என்ற அசுரனுக்கும் சியாமலை என்ற இளவரசிக்கும் பிறந்தவன். மகிஷம் என்றால் எருமை.
எருமையினுடைய அம்சமும் மனிதனுடைய அம்சமும் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அசுரன். அவன் பிரம்மனை நோக்கி மிகுந்த கடுமையான தவம் புரிந்து ஒரு வரம் வாங்கினான். யாராயிருந்தாலும் இறை வழிபாடு செய்தால் கடவுளர்கள் அருள் செய்து விடுவார்கள், நல்லவன் கெட்டவன் பார்க்க மாட்டாங்க. அந்த வகையில் அவன் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து ஒரு வரம் வாங்கினான். என்ன வரம்? ஆண்களால் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கிவிட்டான். வரம் வாங்கினா என்னது? உலக உயிர்கள் அனைத்தையுமே வாட்டி வதைத்தான், தேவர்களை வாட்டி வதைத்தான், மனிதர்களை வாட்டி வதைத்தான், அனைத்து லோகங்களிலும் உள்ளவர்களை வாட்டி வதைத்தான். அப்ப எல்லோரும் சென்று பிரம்மனிடம் முறையிட்டார்கள். பிரம்மன் ஆதிசிவனிடம் முறையிட்டார். அப்போ என்ன வரம் வாங்கியிருக்கான்? எந்த ஆனாலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று வரம் வாங்கியிருக்கிறான். அப்போ ஒரு பெண் சக்தியை தோற்றுவிப்போம் என்று சொல்லி துர்கா தேவியை தோற்றுவித்தார்கள். துர்கா தேவி பெண் அம்சமல்லவா? அவள் 9 நாட்கள் கடுமையாக போர் புரிந்து 10வது நாளில் அந்த மகிஷாசுரனை அழித்தாள். அதான் மகிஷாசுர மர்த்தினி. அந்த 9 நாள்களும் நவராத்திரி என்று கொண்டாடப்படுகின்றன. 10வது நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட மகிடன் தலைமேல் அந்தரி, மகிடன் தலைமேல் நின்று அவனை கொன்றவளே மகிஷாசுர மர்த்தினியே, நீ மகிஷாசுரனை கொன்றளித்தது போல் என்னுடைய பற்று பாசங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருள். நீலி, நீல நிறம் உடையவளே, அழியாத கன்னிகை, உலக உயிரினங்களுக்கு எல்லாம் நீ தாயாக இருந்தாலும் நீ அழியாத கன்னித்தன்மை உடையவள். அதான் அழியாத கன்னிகை. சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24, படைப்பின் 3 படிகள். இந்த 36 தத்துவங்களின் மூலமாகத்தான் உலக உயிர்கள் அனைத்துமே படைக்கப்பட்டு இருக்கின்றன. அதால்தான் அனைத்து உயிர்களுக்கும் அவள் அன்னையாகி போயிருக்கிறாள். அன்னையாக இருந்தாலும் அவள் அழியாத கன்னித்தன்மை உடையவள். அன்னையினுடைய சிறப்பை சொல்லி சொல்லி அவருக்கு மாளல. ஆரணத்தோன் கம் தரி கைத்தளத்தால், ஆரணத்தோன் என்றால் பிரம்மதேவன், கையில் வேதங்களை வைத்துக்கொண்டு அழகாக மிளிர்கின்ற அந்த பிரம்மதேவனை பொறித்த, பிரம்மதேவனின் உருவம் பொறித்த கரங்களை உடையவளே. அதான் ஆரணத்தோன் கம் தரி கைத்தளத்தால், ஆரணத்தோன் கம் தரி கைத்தளத்தால், மலர்த்தாள், மலர் போன்ற பாதங்களை உடையவளே, உன்னை என் மனதிலேயே எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறேன். நீ என்னுடைய பந்த பாசங்களையும் பற்றுக்களையும் நீங்க செய்து எனக்கு பிறவா பெருநிலையை தந்தருள்வாயாக. இதான் இந்த பாடல். பாச வினைகளும் பற்றுக்களும் தொடர் வண்டியை போல் வந்து கொண்டே இருக்கின்றன. தொடர் வண்டியில் புதிதாக பெட்டிகள் இணைக்கப்படுவது போல் நம்மளுடைய பாசங்கள் தொடர்ச்சி நீண்டு கொண்டே போகிறது. நம்மளுடைய ஆசைகளுடைய தொடர்ச்சி நீண்டு கொண்டே போகிறது. இவையெல்லாம் என்று குறைந்து இல்லாமல் போகிறதோ அன்றுதான் இறை இன்பத்தை நாட முடியும், பெற முடியும். அதற்கு அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று கடவுளர்கள் நமக்கு அருள் ஆசி புரிய வேண்டும். அந்த வகையில் அபிராமி பட்டரினுடைய கருத்தில் நிறைந்தவளே, கருத்தில் நிறைந்து அபிராமி பட்டருக்கு பிறவா பிணி அளித்தவளே, பிறவா பிணியை நீக்கியவளே, எங்களுக்கும் அத்தகைய தன்மையை தருவாயாக என்று நாம் இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்தோமேயானால் நம்முடைய பாசவினைகள் அற்றுப்போய் நாமும் பிறவா பெருநிலையை அடையலாம். அதான் இந்த பாடல். ஒவ்வொரு அந்தாதி பாடலும் பொருள் உணர்ந்து பாடணும்னா நமக்கு அதனுடைய அருள் சித்திக்கும். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடர எல்லாம் வந்து அறி, சிந்தூர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி, நீலி அழியாத கன்னிகை, ஆரணத்தோன் கம்தரி கைத்தளத்தால் மலர்த்தாள் என் கருத்தெனவே.
அதான் இந்த அற்புதமான அந்தாதி பாடல். 8வது பாடல் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் இதை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.